அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் செய்ய போகிற ரெசிபி என்னென்னா ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறேன். நல்ல ஹெல்த்தான இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். இந்த சாப்பாடு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க கப்பே காலி பண்ணிட்டு வந்துடுவாங்க. இப்போ வாங்கது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்குன்னே அப்படியே நம்ம சேனல் முத்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேருங்க. இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துட்டு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இல்லை நல்லா ஹீட்டானது ஒரு பட்டையை உடச்சி போட்டுக்கலாம். ஒரு 3 கிராம்பு நான் வந்து சேர்த்துருக்கேன். ஸ்பைசஸ் நல்லா பொரிஞ்சது ஒரு கப்பு வெங்காயம் வந்து நம்ம சேர்த்து நல்லா கொஞ்சமாக ஒரு 2 நிமிஷம் நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் உங்களுக்கு வந்து வெங்காயம் வதங்கணும்னு தேவையில்லை. பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கணும். ஒரு தக்காளி, பெரிய தக்காளியை பழமானதாக பார்த்து நறுக்கி போட்டு ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன். இந்த ரைஸ் வந்து உங்களுக்கு அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நல்ல ஹெல்த்தான ரெசிபியும் கொடுங்க இது. பாருங்கள், வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினது ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கலாம். வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இப்போ அதோட சேர்க்கணும் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துருக்கேங்க. நம்ம சிக்கன் மசாலா சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நம்ம பிரியாணி எப்படி சாப்பிடுவோமோ அதோட டேஸ்ட்டு ஃப்ளேவர்லேயே பிள்ளைங்க சாப்பிட்ருவாங்க. பாருங்கள், இப்போ அதோட எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு 3/4 கப்பு இருக்கும். நான் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன். வெள்ளை கொண்டக்கடலை எடுத்து அதோடு சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூன் தயிர், ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு ஊற்றிடலாம். மல்லி புதினா கொஞ்சமாக ஃபைனலாக சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. நீங்கள் வந்து ஊற வச்சு குக்கரில் தம் விட்டாலும் விடலாம். இதே மாதிரியே நான் வந்து வேக வச்சு சேர்த்துருக்கேன். தண்ணி வந்து 1க்கு 1.5 அளவில் நான் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு அதிகம் சேர்த்துறாதீங்க. நான் வந்து ஒரு குழந்தை சாப்பிட்ற அளவுக்கு நான் இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே போட்டிருக்கேங்க. ஒரு லஞ்ச் பாக்ஸ்க்கு நீங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம். பாருங்கள், நல்ல வாசனையாக கமகமன்னு கொதிச்சிட்ருக்குது. இந்த சமயத்தில் நான் வந்து ஊற வச்சுருந்த ரைஸ் எடுத்து நான் அதோடு சேர்த்துட்றேன். ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு நான் வந்து ரைஸ் சேர்த்துருக்கேங்க. ஒரு லஞ்ச் பாக்ஸோட கொஞ்சம் கூடுதலாக வரும் உங்களுக்கு. பாருங்கள், ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நான் வந்து மூடி வச்சுட்டு திரும்ப தான் பார்க்க போகிறேங்க. பாருங்கள், ஓரளவுக்கு நல்லாவே கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் இன்னொரு மிக்ஸ் கொடுத்து நான் வந்து தம்மில் விட்டுற போகிறேன். நீங்கள் வந்து தோசைக்கல் வச்சு போட்டாலும் போடலாம். இல்லாட்டி ஃப்ளேமை வந்து கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வந்து அப்படியே தம் விட்டுடலாங்க. நான் வந்து ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு நான் வந்து தம்மில் விட்டுட்டேன். பாருங்கள், நல்லா வெந்து வந்துடுச்சு. நமக்கு இந்த ரைஸ்லாம் கொஞ்சம் ரொம்ப குழையாது. உங்களுக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் சரியான பதத்தில் நமக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணியோட அளவும் கரெக்டாக இருக்குது. பாருங்கள், பார்க்கும்போதே எப்படி அந்த அளவுக்கு ஜூஸியாகவும் நல்ல ஒரு மசாலாலாம் கலந்து நல்லா சூப்பராக இருக்குது. பாருங்கள், அப்படியே நான் சூடாக எடுத்து லஞ்ச் பாக்ஸ்க்கு ரெடி பண்ணி வைக்க போகிறேங்க. அவ்வளோதான், இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ஹெல்த்தான லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். மதியம் லஞ்ச் டைமில் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. இந்த வெள்ளை கொண்டக்கடலாம் ப்ரோட்டீன் சத்துலாம் நிறையவே இருக்கும். ஒவ்வொரு நாளைக்கு நீங்கள் இந்த மாதிரி ஹெல்த்தான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இதுக்கு வந்து வேக வச்ச முட்டை வந்து தொட்டுக்கிறதுக்கு நான் வந்து வச்சுட்டேங்க. அவ்வளோதான், இன்றைக்கி சிம்பிளாக லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி அதே சமயம் ஹெல்த்தாகவும் முடிச்சுட்டேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.